வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் எப்போவுமே தக்காளி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டு நம்ம பழகியிருக்கோம். இந்த பிள்ளைங்க வேறு கத்திரிக்காவை கண்டாவே சாப்பிடவே மாட்டாங்க. கத்திரிக்காயிலையும் நல்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம கத்திரிக்காவை அரிஞ்சு கொஞ்ச நேரம் வெளியே வச்சாவே ப்ரௌன் கலராக மாறும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன் வந்து வெளியேறது தான் அதுக்கு காரணம். அதே போல் ஆப்பிளும் அந்த அயன் சத்து இருக்குது. எந்தெந்த பொருளெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சா ப்ரௌன் கலராக மாறுது அதில் எல்லாமே அயன் கண்டென்ட் இருக்கும். ஸோ கத்திரிக்காவும் நம்ம அயன் கண்டென்ட் இருக்குது. ஆனால் குழந்தைங்க விரும்பியே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னியை அரைச்சி ஒரு தோசையோடவோ இட்லியோடவோ நம்ம கொடுக்கும்போது கத்திரிக்காவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே போல் புது விதமான ஒரு சட்னியாகவும் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு, கத்திரிக்காய் வந்து சூடுன்றதுனால அதுக்கு வந்து நமக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போல் ஒரு பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளாக சேர்த்து நம்ம சட்னி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதே போல் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். இதோட தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். தேவையான அளவு புளி கொஞ்சம் நல்லா காரசாரமாக வேணும்னா நல்லா காஞ்ச மிளகா ஒரு 2-3 போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்கினா கொஞ்சம் ஸ்பைசியாகவும் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இல்லை புளி அதிகமாக விரும்ப மாட்டாங்க அப்படின்றவங்க தக்காளியே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு புளியை தவிர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவைக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருளை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நான் வந்து இப்போது ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் விதைக்கிட்டு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தக்காளி வந்து போதுமான அளவுக்கு புளிப்பு கொடுக்கும். அதனால் நான் புளி எதுவும் ஆட் பண்ணல. அப்படியே தேவைன்னா ஒரு சிட்டிகை, ஒரு கொட்டை அளவு புளி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு புளியே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சு கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணி இதோடய சேர்த்து நம்ம வதங்க போகிறோம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கும் இந்த கத்திரிக்காய் நல்லா மேஷ் ஆகி வதங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அது சட்னி அரைச்சி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா காற்று சுவை வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து ஒரு சின்ன துண்டு தான் புளி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக போடல. உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி நல்லா அரைச்சிட்டு நம்ம நார்மல் சட்னி மாதிரி தான் இருக்குது. ஆனால் கத்திரிக்காய் போட்ட மாதிரி தெரியல, ஒரு தக்காளி சட்னி மாதிரி தான் சேம் ஃபீல் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு